வணக்கங்க. இப்ப நான் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போறேன். ஆந்திரா ஸ்டைல்ல பெசரட் தாங்க செய்ய போறேன். இதுல புரோட்டீன் நெறைய இருக்கிறதுனால காலையில பிரேக்ஃபாஸ்ட்டா எடுத்துக்கும்போது நாள் ஃபுல்லா ஒரு நல்ல எனர்ஜியா இருக்கும். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல முழு பாசிப்பருப்பு 1 கப் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா சேர்த்துக்கிறேன். வெந்தயம் அதிகமா சேர்த்துறாதீங்க. தோசையில கசப்பு தன்மை வந்துரும். இது எல்லாத்தையும் 2, 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. நீங்க இதுவே நைட் டின்னருக்கு செய்யறதா இருந்தா 4 ஹவர்ல இருந்து 6 ஹவர் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஓவர் நைட் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுல இப்போ ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதுல உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமா ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. மாவு ரொம்ப திக்காவும் இருக்க வேணாம், நம்ம நார்மலா தோசை செய்யற மாதிரி ரொம்ப தண்ணியாவும் இருக்க வேணாம். இந்த பதத்துல அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த தோசை நல்லா மெலிசா வருங்க. அதே சமயத்துல நல்லா சாஃப்டாவும் இருக்கும். நம்ம இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் இது சேர்க்கறதுனால தான் நல்லா பெசரட் சாஃப்டா இருக்கும். தோசை கல்லு சூடானதும் கட் பண்ண ஆனியனை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்ப கல்லுல தோசை ஊத்தலாம். உங்களுக்கு விருப்பம்னா பொடியா கட் பண்ண ஆனியனை இந்த தோசை மேல தூவி ஆனியன் தோசையாவும் செய்து சாப்பிடலாம். அதுவும் சூப்பரா இருக்குங்க. இது குழந்தைங்க, பெரியவங்க, வீட்ல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருந்தா கூட அவங்களுக்கு கூட நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் பெசரட் ரெடி. வீட்ல செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.